அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சக்திமிக்க துர்காஷ்டமி. வாழ்க்கையில் மிகவும் உச்சக்கட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்க மட்டும் இப்ப நம்ம பார்க்க போகும் சக்திமிக்க இந்த வார்த்தைகளை உச்சரித்து பாருங்கள். உங்கள் துன்பம் தூள் தூளாக போய்விடும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த நவராத்திரியை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்றைய தினம் துர்காஷ்டமி, அன்னை துர்க்கையின் அருளை பெறக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமமும் மிக மிக எளிமையானது, அதே நேரத்தில் உச்சக்கட்ட ஆற்றல் உடையது. அன்னை துர்க்கையின் அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சிருங்க. அதே போல உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. நாளைய சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான எளிமையான ஒரு மந்திரத்தை நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போவது அன்னை துர்க்கையினுடைய ஆற்றல் மிக்க திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரிக்க போறவங்க நீங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க நீங்க முகம் கழுவிட்டு பல் துளக்கிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் திருப்பெயரை உச்சரிக்கலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் திருப்பெயரை சொல்லலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சாடனம் செய்யலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைகளையும் நீங்க செய்ய வேண்டாம். அன்னை துர்க்கையை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரித்தாலே போதும், நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தூள் தூளாகும். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காரலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் திருப்பெயரை உச்சரிக்கலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தாராளமாக நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்டுல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, அமைதியாக நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு அன்னை துர்க்கையை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. எப்பவும் அன்னை துர்க்கை என் கூடவே இருந்து அனைத்து விதமான வெற்றிகளையும் எனக்கு வாரி வழங்கணும்னு பிரார்த்தனையை செய்யுங்க. துர்க்கை நம்ம கூட இருந்தாலே எந்த விதமான துன்பங்களும் நமக்கு ஏற்படாது. தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் தான் முடியும். அன்னை துர்க்கை வெற்றியின் தேவதை. சோ இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. அவ்வளவுதாங்க. இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யணும். இத்தனை முறை உச்சரிக்கணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள், அதிகபட்சம் 30 நிமிடங்கள் வரை இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி அன்னை துர்க்கையை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும், முழு பலன்களை நம்மால் பெற முடியும். 20 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும்
இப்பவும் அன்னை துர்க்கை எப்பவும் என் கூடவே இருந்து அனைத்து வெற்றிகளையும் வழங்கணும்னு இன்னொரு முறை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. இன்றைய துர்காஷ்டமியில் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமை இருக்கும் இடத்துல 16 செல்வங்களும் நிரம்பி வழியும், பாசிட்டிவிட்டி பூரணமாக இருக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் இது பக்கத்துல நெருங்கவே முடியாதுங்க. இந்த மாயாஜால ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த அறையில வேணாலும் நீங்க வைக்கலாம். வரவேற்பறை ஹால் பகுதியில் வைக்கும் போது வாஸ்து தோஷங்களை நீக்கும். படுக்கையறை பெட்ரூம்ல நீங்க வைக்கும் போது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை, ஆழமான நல்ல தூக்கத்தை கொடுக்கும். பூஜை அறையில் நம்ம வைக்கும் போது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்தெழுக்கும். கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி இந்த ஆமையை வைப்பது இன்னும் உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையின் முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த ஆமையின் முதுகில் தெரியக்கூடிய இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நம்மை தேடி வரும். வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு லக் ஃபேவர் கிடையாது, அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றவங்க தினமும் 2 நிமிஷம் இந்த ஆமையின் முதுகில் தெரியும் எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணவசியம் மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் சேர்த்து தரக்கூடியது இந்த அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான செவ்வந்திக்கல் அமெத்திஸ்டோன். இளம் ஊதா நிறத்துல லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்திக்கல்லிற்கு உண்டு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு செவ்வந்திக்கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா ஃபர்ஸ்ட் நம்ம உட்காரணும். பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்ப உங்களுக்கு உடனே தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா கொண்டு வரணும். குறைந்தது ஒரு 10 நிமிஷம் இந்த உணர்வு நிலையில நீங்க இருக்கணும். இது போல உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தினமும் நீங்க செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ரோஸ் குவார்ட்ஸ் கல். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நன்கு அறிமுகமான அனைத்து உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல நீங்க பெற்றோர்களா இருக்கீங்க, பேரண்ட்ஸா இருக்கீங்க, பசங்க உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த கல்லை நீங்க பயன்படுத்தும் போது அந்த நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க. சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா உட்காருங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம சொல்லணும். இது போல 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு சொல்லணும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.